கல்யாணமான ஒரு வருஷத்துக்குள்ள டைவர்ஸ், ஆனா குழந்தை எப்படி? சுகன்யாவே போட்டு உடைத்த உண்மைகள். 90 கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோயின்கள் லிஸ்ட்ல மிக முக்கிய இடத்தை பெற்றிருப்பவங்க தான் சுகன்யா. இவங்க புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்துல நடிச்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. தமிழ் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லையும் முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க. இருந்தாலும் திரைப்படத்துல நடிப்பதை விட பரதநாட்டியமே தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியிருக்கிறாங்க சுகன்யா. ஆனால் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா தொடர்ச்சியாக சினிமாவில் பாராட்டத்தக்க வகையிலான நடிப்பை வெளிப்படுத்தி இன்றளவும் பலருடைய ஃபேவரட் நடிகையாக இருப்பவங்க தான் சுகன்யா. ஏன்னா இவர் நடித்த முதல் படத்திற்கு விருதுகள் இவருக்கு குவிந்தது. இதனை அடுத்து விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர், கமலஹாசனோட மகாநதி மற்றும் இந்தியன் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் சத்யராஜ், சரத்குமார், பிரபு, கார்த்திக் என முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்துள்ளார் சுகன்யா. அப்படி அவர் நடித்த பல படங்கள் இன்றளவும் பலரின் ஃபேவரட் லிஸ்ட்ல உள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக 5 முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதையும் சுகன்யா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நடிப்புல மிகவும் பிரபலமானவர் என்று பார்த்தால் நடிப்பு மட்டுமின்றி அழகு மற்றும் திருப்பதி திருக்குடை திருவிழா என்னும் 2 பக்தி ஆல்பங்களையும் சுகன்யா தொகுத்து வெளியிட்டுள்ளார். மேலும் நடனத்திலும் தனது கவனத்தை செலுத்தி ஒரு சிறந்த பரதநாட்டிய நடன கலைஞராகவும் திகழ்ந்து வருகிறார். அது மட்டுமின்றி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் கலக்கி பிறகு சின்னத்திரையிலும் ஆனந்தம் என்ற தொடரில் நடித்து அனைவரது வீட்டிற்குள்ளும் சென்று விட்டார். இருப்பினும் சமீப காலமாக எந்த சீரியலிலும் தமிழ் சினிமாவிலும் நடிக்காமல் இருந்த சுகன்யா தற்பொழுது பொதிகை தொலைக்காட்சியில் சக்தி IPS என்ற ஒரு தொடரில் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தன்னை குறித்து தொடர்ச்சியாக ஒரு கிசுகிசு உலா வருவதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சுகன்யா. அதாவது சக்தி IPS சீரியல் மூலமாக GNG கொடுத்திருக்கும் சுகன்யா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். அப்பொழுது தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் பேசியுள்ளார். அதில் சுகன்யாவின் மகள் இவர்தான் என்று கடந்த சில வருடங்களாகவே ஒரு புகைப்படம் பரவி வருகிறது. ஆனால் அந்த புகைப்படத்தில் இருப்பது என்னுடைய மகள் அல்ல, என் அக்காவின் மகள். புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் நான் வெளியிடும் போது அது என்னுடைய அக்காவின் மகள் என்று நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் அது இன்றளவும் பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி ஸ்ரீதர் ராஜகோபாலன் என்பவரை திருமணம் செய்து பிறகு குறுகிய காலத்திலேயே விவாகரத்திற்கு விண்ணப்பித்து விட்டேன். இது குறித்து அனைவருக்கும் தெரியும். திருமணமாகி 1 வருடத்திற்குள்ளேயே விவாகரத்து கேட்டுவிட்டேன். ஆனால் விவாகரத்து கிடைப்பதற்கே பல வருடங்களானது. இது குறித்து விவகாரம் மற்றும் நடந்த பிரச்சனைகள் அனைத்துமே அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இருப்பினும் இப்படி ஒரு பேச்சு இருந்து வருகிறதை பார்க்கும் பொழுது வேண்டுமென்றே ஏதாவது ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் என்று இப்படி பரப்பி வருகிறார்கள் என்று தெரிகிறது என சுகன்யா கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய சுகன்யா, அந்த செய்திகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அக்கா மகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். சித்தியால் நானும் பிரபலமாகிவிட்டேன் என்று அவள் ஜாலியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நானும் அதனை தற்போது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று பேசியுள்ளார். இது தற்போது சினிமா வட்டாரத்தில் கவனம் பெற்று வருகிறது.